வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கொடுத்த பாத்திரம் எல்லாம் சிங்குக்குள்ளே தான் கிடக்குது. அவ்வளோ பாத்திரம்ப்பா, அவ்வளோ பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று நைட்லேருந்து பாத்திரம் கழுவாமல் போட்டேன். அது என்னடா நான் மழை மாதிரி குமிஞ்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா கொடுத்த நிஜமாவே எங்கள் அம்மா கொடுத்த எல்லா பாத்திரமும் சிங்குக்குள்ளே தான் கிடக்கும் போல். அந்த அளவுக்கு பாத்திரம் கிடக்கு. அவ்வளோ பாத்திரம் பாருங்க. குக்கரு, வடைச்சட்டி, ஹாட் பாக்ஸு, மிக்ஸி ஜாரு, அது இதுன்னு அப்படியே கட 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 கடன்னு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சுப்பா. குறைக்கி இந்த கேனு அது இதுன்னு அவ்வளோ பாத்திரம் கிடக்கு. எங்கள் மாமா பார்த்துட்டு என்ன இவ்வளோ பாத்திரம் போட்டு வச்சுருக்க, அப்பப்போ விளக்கலாம்லன்னு சொல்லி திட்டு வாங்கினேன். அப்புறம் பாத்திரம் கழுவும் போது கேமரா ஸ்டாண்டையும் ஃபிட் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவும் போது பார்த்துட்டார் எங்கள் ஆத்துக்கார். திட்டுனார், பாத்திரம் கழுவுறது கூடவா வீடியோ எடுப்பேன் அப்படின்னு நல்லா திட்டு வாங்கினேன். அப்புறம் சொன்னேன், ஆமாம் மாமா, விலாக்னா பாத்திரம் கழுவுறது, சமையல் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, வாச துளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாமே வீடியோவில் வரணும் அப்படின்னேன். நல்லா திட்டு வாங்கினேன். எங்கள் மாமாவுக்கு வீடியோ கேமரா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் மாமா இல்லாதப்போ தான் நான் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுப்பேன், விலாக் எடுப்பேன். கண்டிப்பாக தற்செயலாக பார்த்து விட்டார் பாத்திரம் கழுவுறத, வீடியோ எடுக்கிறத. நல்லா திட்டு வாங்கிட்டு தான் அவ்வளோ பாத்திரம் கழுவுறேன். பாருங்கப்பா, மழை மாதிரி குமிஞ்சு அம்மாடி அப்படின்னு ஒவ்வொரு பாத்திரமாக கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே குட்டி வாஷ் பேசன் அது ஃபுல்லாமே பாத்திரம் நிறைஞ்சிருந்தா ஒரு மனுஷிக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு தலையே சுற்றிடுச்சு. ஐயா சாமி, இந்த பாத்திரம் கழுவு 1 மணி நேரம் ஆச்சுப்பா, கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சு. எப்படி தான் இவ்வளோ சேர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ந்து போயிடுச்சு பாத்திரம். பாருங்களேன். அப்புறம் திட்டு வாங்கிட்டே அப்படியே ஒவ்வொரு பாத்திரமாக கழுவுறேன். பாருங்கள், இந்த சைடில் சமையல் வேறு செய்யணும். அரிசி மாவு இட்லி மாவு வேறு காலி ஆயிடுச்சுப்பா. அதனால் இன்றைக்கி நைட்டு சாதம் தான், ஏதாச்சும் சாதம் பண்ணலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஈஸி தக்காளி சாதம், சரிங்களா? தனியாக நான் ஒரு வீடியோ ஈஸி தக்காளி சாதம் செய்கிறத மட்டும் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு தனியாக அப்லோடு பண்ணுறேன், சரிங்களா? இப்போ சேனலில் இப்போ விலாகில் இது விலாகில் சும்மா சமையல் செய்கிறத மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அதனால் இன்னும் பாத்திரம் கழுவுறேன் கழுவிக்கிட்டே இருக்கேன்ப்பா. யாரும் இப்படி என்னைய மாதிரி யாருமே பாத்திரத்தை சேர்த்து வச்சிடாதீங்கப்பா. சேர்த்து வச்சிங்கன்னா அவ்வளோதான். பாருங்கள், நான் தான் சோம்பேறியாக இருக்கேன். நேற்று நைட்டு எனக்கு உடம்பே சரியில்லையா, அதனால் பாத்திரம் கழுவாமல் தூங்கிட்டேன். எப்போயுமே நைட்டில் பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட்டில் முடிஞ்ச அளவு பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தூங்க போவேன். நேற்று எனக்கு உடம்பே சரியில்லாதனால நேற்று நான் பாத்திரம் கழுவாமல் விட்டுட்டேன். பாருங்களேன், அதன் விளைவு நான் தான் சந்திக்கணும். என்ன பண்ணுறது? என் பசங்க பாருங்களேன், ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளையில கூட ஹெல்ப் பண்ணாங்க, பெருசாக வளர்ந்துட்டாங்க. எது சொன்னாலும் போ மகா, அதெல்லாம் கழுவ முடியாது மகா அப்படிங்கிறாங்க. அதான் நான் 2-3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணலான் இருக்கேன். நான் வீட்டில் இனிமேல் பாத்திரம் கழுவ மாட்டேன், சமையல் செய்ய மாட்டேன், வீட்டில் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லி 1 வாரம் ஸ்ட்ரைக் பண்ணால் தான் பசங்களை வழிக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்போ தான் பெண்கள் சமைக்கிற அருமை தெரியும். அப்படி தானே? ஹோட்டலில் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றக்கு எப்படியும் 200 ஆயிரும். 200வா? 4 பேர் சாப்பிட்ணுன்னா எப்படியும் 400 ஆயிரும். 3 நேரம் சாப்பிட்ணுன்னா எப்படியும் 600 ஆயிரும். 600 ஒரு நாளைக்கு செலவு பண்ணால் தான் எங்கள் மாமாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு என்னோடய அருமை தெரியும். அதனால் ஸ்ட்ரைக் பண்ணலான் இருக்கேன். என்றைக்கு ஸ்ட்ரைக் பண்ணலாம்? அதாவது நல்ல நாள் பார்த்து தான் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளூடூத்தை காதில் மாட்டி விட்டு அப்படியே ஒரே மொபைல் இருக்கனால பாட்டு கேட்டால் வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுத்தோம்னா பாட்டு கேட்க முடியாது. அதனால் இன்னொரு செல்லு ஒன்று இருக்குது, டிஸ்பிளே போயிடுச்சு. அது ரெடி பண்ணலான் இருக்கேன், பாட்டு கேட்குறதுக்கு மட்டும் அப்படின்னு இருக்கேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த செல்லை ரெடி பண்ணிவிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுத்துக்கிட்டே பாட்டை கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். அப்புறம்
கழுவிட்டே இருக்கிறேன்ப்பா. நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்கப்பா. எவ்வளோ நண்பர்கள் பார்க்குறீங்க, ஏன்ப்பா லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் கண்டிப்பாக வந்து வாஷ் பேசினை கழுவி விட்டுட்டு 2 கல் வச்சுருப்பேன். அந்த கல்லை அடைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டை வழியாக 2 நண்பர்கள் வந்து, மகா ஹாய் மகா, என்ன பண்ணுற, நீ இன்னைக்கு இந்த கல் வச்சு அடைக்கலை, நாங்கள் வந்துட்டோம் உங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எலிப்பா. எலி வந்து வாஷ் பேசனில் ஓட்டையில் வந்து தலையை ஊற்றி எட்டி எட்டி பார்த்துட்டு ஹாய் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து வாஷ் பேசன் ஓட்டையை அடைச்சாச்சு கல் வச்சு. அப்புறம் சமையல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து முட்டை வந்து முட்டை வறுவல்னு சொல்லலாம், ஒரு முட்டை மசாலாவும் சொல்லலாம். ஒரு சூப்பரான ஈஸியான தக்காளி சாதம், சரிங்களா? தக்காளி சாதத்துக்கும் முட்டைக்கும் சூப்பராக வந்து தக்காளி சாதம் ஈஸி ரெசிபி வந்து நான் வந்து தனியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தரேன், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா தயிர் வச்சு இந்த தக்காளி சோறு போட்டு அந்த முட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருந்துச்சுப்பா. வெளியே வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வேறு, கொஞ்சம் சாரல் மாதிரி பெஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி.